ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ராபின்ஹுட். வெங்கி குடும்பலாவுடைய டைரக்ஷனில் நிதின் ஸ்ரீலாவுடைய நடிப்பில் ஜிவி பிரகாஷோட இசையில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ராபின்ஹுட். ராபின்ஹுட் திரைப்படத்தினுடைய டைரக்டர் வெங்கி குடுமுலா அண்ட் படத்தினுடைய எடிட்டர் கோட்டி, படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சாய் ஸ்ரீராம் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நிதின், ஸ்ரீலீலா, டாம் ஷைன் சாக்கோ அண்ட் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசில் ஒரு ஆர்ஃபனேஜில் வளரக்கூடியவங்க சுற்றி அவங்களோட இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் சாப்பாட்டுக்காக ஒரு திருட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த திருட்டு பெரியவன் ஆனதுக்கு அப்புறமாவும் ஃபாலோ ஆகுது. அதுக்கப்புறமா அந்த திருட்டுனால அவருக்கு என்ன நடந்தது அண்ட் அவர் நினச்ச இந்த நல்ல காரியத்துக்காக திருடினாலும் அது கரெக்டாக போய் முடிஞ்சுதா இல்லையான்றது தான். அண்ட் படத்தினுடைய லீட் ரோல் நடிச்சிருக்கக்கூடிய நிதின் வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் வளரக்கூடியவர். அண்ட் அங்கே கூட இருக்கக்கூடியவங்களும் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் பசியில் இருக்கும்போது அதுக்காக போயிட்டு ஒரு நல்ல பணக்காரவங்களாக பார்த்து அவருடைய ஒரு பிளான் போட்டு காசு வச்சுட்டு இருக்காங்க இல்லாதப்பட்டவங்க கிட்ட இல்லாமல் நல்லா காசு இருக்கவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு சொல்லி அந்த பிளான் மூலயமா அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கி அந்த காசில் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி தந்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் இப்படியே வளர்ந்துக்கிட்டு வராரு. அண்ட் இப்படி வளர்ந்துட்டு வரக்கூடியவர் ஒரு கட்டத்தில் அந்த மெயினான வில்லனாக இருக்கக்கூடிய ஆள் வந்து தனக்குன்னு ஒரு பார்ட்டி தனியாக அமைச்சு அது மூலயமாவே எல்லாத்தையும் வந்து வாங்கணும், எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவர் இன்னொரு ஃபார்மா கம்பெனியினுடைய ஹெட்டை பார்க்கறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆள் எதுக்கு ஃபார்மா கம்பெனியினுடைய ஹெட்டை பார்க்கணும், அவருடைய பொண்ணை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் ஹீரோயின். அவங்களோட இவரும் நித்தினும் ட்ராவல் பண்ணுறாரு. எப்படி அவர் ட்ராவல் பண்ணுறாரு, எப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வருது அண்ட் அங்கே ஃபார்மா கம்பெனியோடு நடக்கக்கூடிய மீட்டிங்கில் இவர் கலந்துக்கிட்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. கஞ்சா விற்கக்கூடிய ஒரு ஆளுக்கும் ஃபார்மா கம்பெனிக்கும் எப்படிப்பட்ட ஒரு லிங்க் வருது, அது எந்த அளவுக்கு காசு பார்க்கறதுக்காக பார்க்குறாங்க அப்படின்றது தான். இந்த நடக்கக்கூடிய இந்த ஸ்கேம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நிதின் வந்து வெளியில் சொல்கிறதுக்கும் பார்க்குறாரா, இல்லைனா அவருடைய ஆஸ் யூஷுவலான ட்ரிக்கு காசு இருக்கிறவங்ககிட்ட மட்டும் காசு அடிச்சுட்டு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி இதுலேயும் பண்ண போகிறாரான்றது தான் ஃபைனலாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இதில். அண்ட் ஜிவி பிரகாஷ் இந்த வாரம் என்னன்னு தெரியல, ஜிவி பிரகாஷ் தொடர்ந்து அவருடைய இசையில் வரக்கூடிய படங்கள் சூப்பராக போயிட்டுருக்குது. அதே போல் தமிழில் ஒரு படம் வந்ததுன்னா இந்த பக்கம் தெலுங்குலேயும் வந்துட்டு அவருடைய இசையில் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இதுக்கும் அவருடைய பாடல்களாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. படத்தினுடைய எடிட்டர் கோட்டி ஆஸ் யூஷுவல் அவருடைய ஒர்க் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் சாய் ஸ்ரீராம் அவருடைய சினிமோட்டோகிராஃபி இன்னொரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குது. ஸோ ஒரு லவ் ரொமான்ஸ் அதோடு சேர்ந்து ஒரு காமெடி ஜானரில் த்ரில்லர் மூவியாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த ராபின்ஹுட் திரைப்படம் ரொம்பவே எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கமர்ஷியலாக எடுத்துருக்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப கமர்ஷியல் படம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இது தியேட்டரில் போய் பாருங்கள்.